நீங்கள் ஐஇ ரூல் படித்த எலக்ட்ரீஷியனாக இருந்தால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது இந்தியன் எலக்ட்ரிக்கல் ரூல் 1956 இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி படித்தோம், இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். இது ஏன் சிஇஏ ரூலாக மாறிச்சு? அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் கரண்ட் யூசேஜ் ரொம்ப கம்மி, ஆக்சிடெண்ட்டு எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கிளியரான பாத்துலாம் எதுவும் கிடையாது. ஸோ அது சிஇஏக்குள்ளே ஏன் வந்துச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே ரொம்ப அதிகம். இன்வெர்ட்ரு, ஏசி, கீசர்ஸு, எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு, எலக்ட்ரிக் காரு, எலக்ட்ரிக் சைக்கிளு, ஃபயர்ஸு, ஷாக்கு, இதெல்லாமே நிறையா இருக்குது. அதனால அந்த ஐஇ ரூலில் இருக்கிற நிறையா விஷயங்கள் நம்ம சிஇஏக்குள்ளே இருக்குது. ஐஇ ரூலில் இல்லாத நிறையா விஷயங்களை சிஇஏக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இந்தியன் எலக்ட்ரிக்கல் ரூலோட அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ இதை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி எங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னாலும் இன்ஸ்பெக்டர், இன்சூரன்ஸ் கம்பெனி, கோர்ட்டு, இவங்க எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, சிஇஏ சேஃப்டி ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்களா? இந்த ஒரே கேள்வி மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ கட்டாயம் சிஇஏ ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் நம்ம எல்லா வேலைகளையும் செய்வோம். இதை நம்ம இன்று முதல் உறுதியேற்போம். சிஇஏ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனா நீங்கள் பாஸு, ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் லூஸு.